அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன். ஜோதிட மாமணி சரவணன் பேசுகிறேன். குருபெயர்ச்சி 2025. சிம்மராசி அன்பர்களே, அதாவது விசுவா வசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:15 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் இந்த சிம்மராசி அன்பர்களே, தங்களுக்கு குரு பயிற்சி 11ஆம் இடத்தில், அதாவது சிம்மத்துக்கு 11ஆம் இடத்தில் மிதுன ராசியில் அமர்கிறார். அப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், காலுக்கு மேல் முட்டிக்கு கீழ் அந்த இடங்களை அந்த 11ஆம் இடம்ங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படி என்று பார்த்தால், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறந்த காலமாகும். அடுத்து வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இக்காலம் வேலை கண்டிப்பாக அமையும். இது ஒரு பொற்காலமாக நம்ம சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே நேரத்தில் அவர்களுக்கு தொழில், அதாவது வாகன தொழில், அதில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பவர்களுக்கு நல்ல கை கொடுக்கும். கணினி சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர் தொழில், அது அவர்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழிலை கொடுக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு தொழில், இல்லை அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அதில் ஒரு செல்வாக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பைத்தான் இந்த நிலைமை நம்ம லாபகரமான ஒரு அமைப்பை கொடுக்கும் என்பதை மகிழ்ச்சியாக இருங்கள் சிம்மராசி நேயர்களே. அடுத்து சிம்மராசி நேயர்கள் பரிகாரம், அவர்களுக்கு இந்த குரு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இன்னும் நல்ல லாபங்கள் வேணும் அப்படின்றால் அவர் தட்சிணாமூர்த்தியை சிம்மராசி அன்பர்கள் கும்பிட்டு வந்தால் அது நல்லா இருக்கும். அது நல்ல சிறந்த ஒரு முறையாகும். ஆகையால் சிம்மராசி நேயர்களே, இதிலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன், அவரவர் ஜாதகத்தின் தசாபுத்தியின் அடிப்படையில் நாம் ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய பலன்களும் இதைவிட சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் சிம்மராசி அன்பர்களே, லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.